வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்டேட் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவர் மோடில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஏப்ரல் பார்க்கும்போது ஒரு நல்ல செல் ஆஃபை ஃபேஸ் பண்ணியிருந்தது. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ரெக்கவரை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெக்கவர் நிலைக்குமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஏஐலாம் நல்ல செல் ஆஃப் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த செல் ஆஃப்னால நம்ம மார்க்கெட் பெரிய அளவுக்கு பலன் அடையும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே இதே மாரி தான் நம்ம மார்க்கெட்லேருந்து எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, கொரியா மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் மற்ற வளரும் சந்தைகள்ல நோக்கி முதலீடு பண்றதுக்காக கிளம்பி போனாங்க. இப்போ அந்த முதலீடு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றிய அவங்களுக்கு குடுத்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்ட வெற்றிய நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சந்தை வியாபாரிகள் மாரி. ஸோ ஒரு நாள் இந்த சந்தை, இன்னொரு நாள் அந்த சந்தை, இன்னொரு நாள் இன்னொரு சந்தை. நான் வந்து ஜஸ்ட் ஒரு காய்கறி சந்தைய தான் சொல்றேன். ஸோ ஒரே ஆள் தான் பல சந்தைகள்ல பார்த்தீங்கன்னா, காய்கறிய போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, சந்தைக்கு போற ஆட்களா இருந்தா, அதே தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லயும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்கமா போய் வியாபாரத்த பண்ணிட்டு இருக்காங்க. முதலீட்ட பண்ணி நல்ல ஒரு லாபத்த வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது திரும்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய நாளா நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இத பற்றி நம்ம ரொம்ப நாளா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டிய வந்து நம்ம கண்காணிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதாவது நேத்து பார்க்கும்போது கூட எஃப்ஐஐஸ் பாசிட்டிவா தான் இருந்தாங்க. அத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ எக்கனாமிக் டைம்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கொரியாவோட பெயின் இந்தியாவோட கெயினா இருக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு டாபிக்ல பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, இவங்க பங்குக்கு பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இப்போ இது மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அங்கருந்து வருவதற்கான ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியுது. பட் இது உடனே நடந்துருமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கும். உடனே நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மி. ரொம்ப ஸ்லோவா நடக்கும். ஏன்னா, 24 அப்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம மார்க்கெட்ல பெயின் இருக்கு. மார்க்கெட்ல இருந்து எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, வெளிய போறாங்க அப்படின்ட்டு. அந்த பணம் சைனாக்கு போகும். கொரியா நம்ம அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது சைனா மார்க்கெட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் யுஎஸ் மார்க்கெட்ட கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த கொரியா மார்க்கெட் எல்லாம் வந்து கண்காணிக்க விட்டுட்டோம். இந்த மெமரி சிப்போட செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல. நான் பார்க்காம அத வந்து தவற விட்டுட்டேன். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கிறது தான். தவற விடுவது இயல்பான ஒரு விஷயம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். ஃபியூச்சர்ல வர்றத கூட நம்ம தவற விடலாம். "ஏன் எல்லாத்தையும் நீ புடிக்க வேண்டியது தானே?" அப்படின்ட்டு சில பேர் வந்து கேட்கலாம். எல்லாத்தையும் புடிச்சா நான் தான் இந்நேரம் பணக்காரனா இருப்பேன். மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கோடீஸ்வரனா கூட இருப்பேன். அப்படியெல்லாம் முடியாது. எதெல்லாம் நம்மளால முடியுமோ, அவ்வளோ வந்து நம்ம பெஸ்ட்டா தான் வந்து பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணுனாலே போதுமான ஒண்ணு. எல்லாத்தையும் வேணும், எனக்கு எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால கண்டிப்பா வந்து பிடிக்க முடியாது. நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம மார்க்கெட்ல இருந்து போறாங்க அப்படின்ட்டு. அந்த டைம்ல பல பங்குகள் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கரெக்ட் ஆயி கீழ தான் வந்து கிடக்குது. இப்போ ரொம்ப நாட்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 வருடம் கிட்ட வந்து ஆகப்போகுது. 2 வருடமா நம்ம மார்க்கெட் அப்படியே ஊஞ்சலாடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் பணத்த போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்டிடியூஷனல் டிஐஸ் கொஞ்சம் பணத்த போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு பார்த்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டேபிளா நின்னுட்டு இருக்கு. பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது உடனே ஏறாம திரும்ப இதே மாரியான ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஏறும். மேபி ஏஐயோட சரிவு ரொம்ப வேகமா இருக்கு. அபரிவிதமா இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு சரிவு. பீக்ல இருந்து லைட்டா தான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. மேபி ரொம்ப அசுரத்தனமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம மார்க்கெட்டோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கொரியா மார்க்கெட்டோட இண்டெக்ஸு. லாஸ்ட் டைம் ஒரு டவுன்ஃபால் வரும்போது இப்படி தான் எதிர்பார்த்திருப்போம். இப்ப திரும்ப அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்த குடுத்தது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்துல இருந்து கொஞ்சமா வந்து சரிவடைஞ்சிருக்கு. மேபி இங்கேருந்து திரும்ப கூட கொஞ்சம் மேல போலாம். ஆனா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் தலையில கட்டிட்டு வெளிய வருவதற்கு காலதாமதம் வந்து எடுத்துக்குவாங்க. ஒரே பாயிண்ட் இந்த பீக்ல கொண்டு போய் எஃப்ஐஎஸ்ஸால எல்லாத்தையும் விக்க முடியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து வித்துக்கிட்டு வருவாங்க. பொசிஷன கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ல அவங்க முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஒட்டுக்கா வித்தா வாங்க ஆள் இருக்காது. வாங்க ஆள் இல்லாம வாங்குறவன் பயந்து வாங்க மாட்டான். அதனால பெரிய அளவுக்கான ஒரு கிராஷ் எதுவும் நடக்காத மாரி வித்துட்டு அவங்க பொசிஷன எக்ஸிட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுமையா தான் நடக்கும். என்னைக்கு ஒரு பெரிய கிராஷ் நடக்குதோ, அன்னைக்கு நம்ம மார்க்கெட் எதிர்பாராத வகையில ஒரு ஏற்றத்த குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமா இருக்கு. இப்போ எஸ்கே ஹைனிக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருச்சு.
ஸோ எஸ்கே ஹைனிக்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அபரிவிதமான ஒரு ஏற்றத்தை கொடுத்த நிறுவனம். இந்த கொரியா மார்க்கெட்டோட ஏற்றமே 2025 தான் ஆரம்பிச்சது. 25ல இருந்து 26 இன்னும் எண்ட் ஆகல. 1.5 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு வேல்யூ குடுத்துருச்சு. ஸோ இந்த மாரி நிறுவனங்கள் பக்கம் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத தொடர்ந்து நான் சொல்லிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா, இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை. ஏஐ, செமிகண்டக்டர், மெமரி சிப் இப்படின்ட்டுலாம் நம்ம போறதுல பெரிய அர்த்தம் இல்ல. ஸோ இப்ப பாருங்க, இதே ராலில சாம்சங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ சாம்சங்கோட வளர்ச்சியும் 25ல இருந்து கிட்டத்தட்ட 1 வருடம் தான். ஸோ இந்த 1 வருடத்துல அபரிமிதமான வளர்ச்சி, அபரிமிதமான லாபத்த குடுத்திருக்கு. வெறும் ஷேர் பிரைஸ் மட்டும் இல்ல, நிறுவனங்களோட ஃபண்டமெண்டலும் பெரிய அளவுக்கான மாற்றத்த சந்திச்சிருக்கு. ஸோ லாபம் கட்டுக்கடங்காம போயிருக்கு. NVIDIAவோட லாபத்த காட்டிலும் சாம்சங்கோட லாபம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய வளர்ச்சி, இத நம்ம பார்க்கும்போது வந்து தெரியும். ஸோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சாம்சங்கோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $58.6 பில்லியன். ஸோ இந்த குவார்ட்டர்லி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது, இதே NVIDIAவோடது $53.5 பில்லியன் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட $5 பில்லியன் பார்த்தீங்கன்னா, சாம்சங் முன்னிலையில இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்காங்கங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா, பங்கு இப்போ கரெக்ட் ஆயிட்டிருக்கு. ஸோ பங்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு லாபத்த வழங்கிருச்சு. ஸோ திரும்ப நம்ம இதே மாரியான ஒரு வளர்ச்சிய எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இந்த செக்டார்ல இருந்து அடுத்த ஃபியூச்சர் செக்டார நோக்கி நம்ம நகர்ந்து போகணும். முதல்ல வெயிட் பண்றதுக்கான பொறுமை நமக்கு வேணும். அதுக்காக தான் இத நான் முக்கியமா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம 22ல வந்து முதலீடு பண்ணியிருக்கோம். இந்த சாம்சங்ல அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப நாட்களா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா அந்த காலகட்டத்தில சாம்சங் நிறுவனம் ஏதாச்சும் லாபம் பண்ணாம இருந்தாங்களா? அவங்க மொபைல் விக்காம இருந்ததா? மற்ற விஷயங்கள் எதுவும் பண்ணாம இருந்தாங்களா? எல்லாமே பண்ணுனாங்க. பட் இருந்தும் கூட நிறுவனத்தில பெரிய அளவுக்கான ஷேர் பிரைஸ்ல வளர்ச்சியே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபரிமிதமான வளர்ச்சி. ஆனா நம்ம மேபி இங்க 22ல பண்ணியிருக்கோம், 23ல பண்ணியிருக்கோம், 24ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா பொறுத்து இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஸோ பொறுமை இல்லாம, ஐயோ! வேணாம்டா சாமி வித்துட்டு போயிரலாம். எங்க இருந்திருக்குன்னு பாருங்க. கரெக்ட்டா ஒரு 24 ஜூலை மாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 87,100 கிட்ட இருந்திருக்கு. 25ல 24 எண்டுல 54,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30% மேலான ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு இடைப்பட்ட காலத்தில. ஆனா அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ராலி ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த இடத்துல பயந்து பொசிஷன் பில்ட் பண்ணாம இருந்தா, ஒரு நல்ல நிறுவனம்னு தெரியுது. பொசிஷன் நம்ம பில்ட் பண்ணாம இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்ப நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணாத நிறுவனங்கள பற்றி டிஸ்கஸ் பண்றது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அத கேட்கறதுக்கான ஒரு ஆர்வம் யார்கிட்டயும் இல்ல. ஸோ நல்லா வந்து ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகள பற்றியான கேள்விகள் தான் ரொம்ப அதிகமா வருது. ஸோ பெர்ஃபார்மே பண்ணல. 1 வருஷம் பெர்ஃபார்மே பண்ணலையே! என்னத்த போய் இந்த ஸ்டாக் அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஆனா, நிறுவனத்த புரிஞ்சு நிறுவனத்தில பொறுமையா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கிறதில்ல. ஸோ எது எதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிய குடுக்குதோ, அதன் சைட்ல தான் கான்சன்ட்ரேஷன நம்ம நண்பர்கள், மக்கள்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் என்ன பொறுத்தவரைக்கி. ஸோ பொறுமையோட நம்ம மார்க்கெட்ல பயணம் பண்ணுவோம். காலங்கள் ஓடும். பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்தில ரிட்டர்ன் கிடைச்சதும் நம்ம அவசரமும் படக்கூடாது. ஸோ தொடர்ந்து உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த இடத்துல மேபி இதுக்கப்புறம் பெருசா ஒரு மாற்றம் வருமா? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் முடிவுங்கிறது வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. அத இன்னொரு ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. தொடர்ந்து பார்ப்பவங்களுக்கு இந்த கன்டினியூட்டி டெஃபினட்டா வந்து புரிய வரும். ஸோ இப்போ சில பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்கு. ஸோ அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? என்னோட முதலீடு இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டெஃபினட்டா அப்கமிங் வீடியோஸ்ல அதாவது நாளைக்கு வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அதில பல விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ சில செக்டார்ஸ பத்தி நம்ம நாட்டு நிறுவனங்கள் தான் செக்டார்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன நிலைமையில இருக்கேன்? ஸோ நான் என்ன பண்ணணும்னு நான் நெனச்சேன் அண்ட் நெனைக்கிறேன். அத பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ விவரமா வந்து நாளைக்கோட வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நெனப்புல தான் இந்த வீக்கெண்டுக்காக அத வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐடி செக்டார பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார பற்றியும் டெஃபினட்டா செகண்ட் வீடியோல நாளைக்கோட ஈவினிங் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களா வந்து இருக்க போகுது. சரி நம்ம இப்போ வந்து அடுத்து போலாம். ஸோ லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. 600 கோடி பார்த்தீங்கன்னா, பெங்கால்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ல முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனுவல் கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது, ஒரு நல்ல டிப்ல இருந்து அருமையான ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணுது.
பண்ண ஒரு நிறுவனம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் வாங்கினேன் பர்சனலா. ஸோ வாங்கி இதில ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறுவனம் பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து போஸ்ட் பண்ணுச்சு. ஸோ போஸ்ட் பண்ணி இப்போ பார்க்கும்போது அங்கேருந்து டபுள் த ரிட்டர்னை கொடுத்துருக்கு. 800லேருந்து 1600 டபுள் த ரிட்டர்னை கொடுத்து இப்போ ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி பல பேர் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் எதுவும் அப்டேட் பண்ணல. என்ன ரீசன்னா, ஸோ முறையாக இந்த நிறுவனத்தை பற்றி நான் அப்டேட் பண்ணும்போது ரொம்ப பெரிய அளவுக்கான சலசலப்பு இருந்தது. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தோட குவாலிட்டி அது இதுன்ட்டு போட்டு ஏதாச்சும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் எடுத்துக்கிட்டு, இத பத்தி பேசினா தானே நீ கமெண்ட் பண்ணுவ. ஸோ நான் பேசல உடு அப்படின்ட்டு, இத நான் அதிலிருந்து ஸ்கிப் பண்ணவே ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ பத்தி ஆரம்ப கட்டத்துல இருந்தே குடுக்கல. ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்தது. அதனால உங்க கூட நான் ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேனே தவிர, ஸோ மற்றபடி இதில வேற எந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணல. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டிமார்ட்ட பொறுத்தவரைக்கி இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 860 கோடியா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11% உயர்ந்திருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு பெட்டரான ஒரு காலாண்டா தான் வந்து இருக்கு. அதே நேரத்தில ஸோ டிமார்ட்டோட மெட்ரோ ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு நிலைமையில இருக்குங்கிறாங்க. சேல்ஸ் பார்க்கும்போது, ஃபுட் பிரிண்ட் பார்க்கும்போது மந்தமா இருக்குங்கிறாங்க. ஆனா டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல பார்க்கும்போது டிமார்ட்டோட குரோத் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரோஸ் மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் ஆ ஒரு மந்தமான நிலைமையில ஓடிட்டுருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் காமர்ஸ் டெலிவரினால கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் டெலிவரிஸ் வேற லெவல்ல போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு காம்படிஷன குடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பொதுவா பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியா வந்திருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டு ஒரு பெட்டரான ஒரு காலாண்டா தான் டிமார்ட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன மார்ஜினோ அந்த மார்ஜின அப்படியே வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க டிமார்ட்டு. ஸோ பார்ப்போம் என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குதுன்ட்டு. பட் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆகணும். மேபி வந்து இதெல்லாம் ஒரு 50 கிட்ட வந்ததுன்னா, ஸோ இத வந்து நான் ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவேன். அதர்வைஸ் டெஃபினட்டா இது பக்கம் வந்து திரும்புறதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் மேபி இந்த ஃபண்டமெண்டல்ஸ பேஸ் பண்ண டெக்னிக்கல்ஸ பேஸ் பண்ணி சில சான்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ டெக்னிக்கல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்ட்டா கை குடுக்குறது இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கல இப்போ பெருசா நம்புறது கிடையாது. ஸோ வாங்குறேன், ஹோல்டு பண்றேன், விக்கிறேன். ஒரு 2 வருடம், இல்ல ஒரு 2 1/2 வருடம். ஸோ இந்த கணக்குக்கு தான். அதுவும் ஸோ கொஞ்சம் நிறுவனத்த பார்த்து எல்லாம் பண்ணி, ஸோ நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுவே கரெக்ட்டா இருக்கு. அண்ட் லார்ஜ் கேப்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் பில்ட் பண்றதுக்கான ஒரு நேரம் இப்ப இந்த ஒரு நேரமா இருக்கு. அதனால அத மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா நமக்கு இந்த டெக்னிக்கல பேஸ் பண்ணி இந்த மாரியெல்லாம் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் ஏற்படும் அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் அப்படின்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். தொடர்ந்து பார்ப்போம். சேம் டைம் குளோபல் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்க வேண்டிய என்னதுன்னா, அவசரம் மார்க்கெட்ல ஆகாது. ஸோ அவசரப்படாம பொறுமையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ பொறுமையா இருந்தா தான் பலன் கிடைக்கும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, வாங்குனதுக்கு அப்புறமும் சரி, பொறுமையா, நிதானமா யோசிச்சு முடிவெடுத்தோம்னா மார்க்கெட்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது ஹீரோ மோட்டோ கார்ப் கிட்ட இருந்து அப்டேட்டு புது ஒரு வேரியண்ட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விடா எக்ஸ்2ல 4.4 கிலோவாட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய விடா எக்ஸ்2 இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது மேபி உங்களுடைய சேல்ஸ வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரேஞ்ச் அதிகமா வந்து கிடைக்கும். பிரைஸ் பார்க்கும்போது 1,50,000 கிட்ட வந்து இருக்கு. 1.44 லேக்ஸ் கிட்ட வண்டிய வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி போட்டி போடுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த விடாவ பொறுத்தவரைக்கி. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!